கண்டிக்கத்தக்கது, வருத்தத்துக்குரிய செயல். ஜனநாயகத்தை சிதைப்பதற்காக சில கூலிப்படைகள் இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும். யாரோ 4 பேர் 5 பேர் வெட்டினார்கள், சரணடைந்தார்கள் என்று இதோடு முடிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த காவல்துறை உண்மை குற்றவாளியை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. புலன் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். புலன் விசாரணையை இன்னும் அகலப்படுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் 11 பேரை பிடிச்சிருக்காங்கன்னா அந்த 11 பேருக்கு யார் பின்புலமாக இருந்தார்கள், எங்கிருந்து அவர்களுக்கு ஆணை வந்தது, யார் அவர்களுக்கு உதவி செய்தார்கள், எவ்வளவு தைரியமாக ஒரு மாநில தலைவரை கொலை செய்ய முடியும் என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நான் மீண்டும் மீண்டும் சட்டப்பேரவையில் பேசியதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறேன். உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். உளவுத்துறையை வலிமைப்படுத்தி இருந்தால் இந்த செயலை தவிர்த்திருக்கலாம். சென்னை மாநகரத்தில் உளவுத்துறை கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்கார். அவர் கீழே ஒரு டெப்புட்டி கமிஷனர் எஸ்பி லெவலில் இருக்காங்க. ஐஜி லெவலில் மாற்றணும்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சட்டப்பேரவையில் நான் பேசியிருக்கேன். 28ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் உளவுத்துறை இருக்குது, எஸ்பிசிஐடி, அதை டிஎஸ்பி லெவலில் மாற்றணும், அடிஷனல் எஸ்பி லெவலில் மாற்றணும். இப்படி காவல்துறைக்கு இன்னும் வசதிகளும் வாய்ப்புகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணி கொடுத்தா எப்படி போன்ற படுகொலையை தவிர்க்கலாம். இப்பொழுதுதான் நான் இரங்கலில் இருக்கும்பொழுது ஒருவர் சொன்னார், இந்த கோல்டு கம்பெனி ஆருத்ரா போன்றதெல்லாம் இதில் ஈடுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், புலன் விசாரணையில் தீவிரமாக இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும். யார் அந்த ஆருத்ரா, எதற்காக இவரோடு வந்தார்கள், எதற்கு இது பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும். நிறைய சட்டம் ஒழுங்கு எல்லா மாநிலத்தை விட நம்முடைய மாநிலத்தை குறைச்சி மதிப்பிட முடியாது ஒன்று. இரண்டாவது, இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை, குறிப்பாக ஒரு உரிமைகளுக்காக ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் தான் பட்டியலின சமூகம். ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலை என்றால் கிராமங்களில் மாவட்டங்களில் யாராவது ஒருவர் தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே உளவுத்துறை எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள் போராடுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றுதான் என்னோட வேண்டும். இல்லை, நீதிமன்றத்தில் 2-3 வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். வேறு இடம் அதற்கு பதிலாக கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை கலந்தாய்வு செய்து எடுத்து அவர் நல்ல முறையில் அடக்கம் செய்து அவருக்கு நினைவாலயம் கட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேறுகூட வைத்திருக்கோம். நாங்களும் சேர்ந்து அந்த தோழர் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நன்றி.